தமிழ்நாட்டு பஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டிருக்காங்க. மற்ற எல்லா மாநிலத்திலயும் வந்து அந்த மாநிலத்தோட பேரை போட்டு தான் போடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே போடணும். கண்டிப்பா அதுதான் போடணும். ஏன்னா ஏன் நம்ம இருக்கிறதே தமிழ்நாட்டில் தானே இருக்கு. ஏன் அது எல்லா மாநிலத்திலயும் அவங்க பேருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நம்ம இதுல தான் அது பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஓப்பனாகவே சொல்லணும்னா தமிழ்நாடுன்ற அந்த பேர் அவங்களுக்கு பிடிக்கல தான் ப்ரோ. அது புரியுதுங்க. அரசு போக்குவரத்து கழகம்னா நம்ம எந்த அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடுன்ற அந்த பேர் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அது ஆக்சுவலாக இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க மூலயமா அது வரலன்னு நினைக்கிறேன் மேபி. அதனால அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா பொதுவாகவே தமிழர்ன்றாலே அடக்குமுறை தானே. அதனால மேபி அவங்க அந்த பேரையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 2026 தேர்தலில் யார் வந்தா இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். யார் வந்தாலும் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மாற்றணும். யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? யார் வேணா வரட்டும், தமிழருக்காக அவங்க எதனா பண்ணனா நல்லா இருக்கும். புதுசாக யாருனா வந்தால் நல்லா இருக்கும். யார் வந்தாலும் பண்ணட்டும், நல்லா பண்ணாலும் சந்தோஷம் தான். மெயினாக அந்த தமிழர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 2026ல யார் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இல்லைண்ணா, நான் கூட்டணியை பொறுத்து தானே நான் முடிவு பண்ணுவேன். இன்னுமே நாள் இருக்குல்ல. ஸோ எனக்கு இவங்க வரணும் அவங்க வரணும்ல இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலிஸ்டான ஒரு தலைவர் வரணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க சார்ந்துதான் இருந்தாகணும். இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும்னு சொல்லி சார்ந்துதான் இருக்கிறாங்க. பட் ஜென்ரலிஸ்டாக இருக்க முடியாதான். பட் எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாத்தையும் ஒரு ஈக்குவலாக பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆள் வரணும். பட் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் கூட்டணி அமைக்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை வச்சாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கேன். டெமோக்ரஸினாலே சேஞ்சஸ் வேணும்னா ஒரே இது வந்தால் அது டெமோக்ரஸி இல்லை. ஆல்ரெடி சென்ட்ரல் அப்படி போயிடுச்சு. அட்லீஸ்ட் ஸ்டேட்லேயே டெமோக்ரஸி இருக்கட்டும். இந்த ஸ்டேட்ல மட்டும்தான் அவங்க லாங்குவேஜ் ஹிந்தி வந்தால் மட்டும் எதிர்க்கிறோம். ஆனால் நம்ம லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுற மட்டும் கிடையாது. மற்ற இதில் எல்லாத்துலேயுமே கேரளா ஸ்டேட்டுன்னு இருக்கும், கர்நாடகா ஸ்டேட்டுன்னு தான் வரும். இங்கே மட்டும் அது கவர்மெண்ட் அரசு தானே வருது. அந்த கேஎஸ்ஆர்டிசி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வரும். இங்கே அரசு தான் வருது. அது ஏன்னு கேட்டால் தெரியல. மேபி இத்தனை வருஷம் ஆண்ட திராவிட கட்சிகளையும் நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்லாமா தெரியல, ஒரு பாட்டு வருமே தமிழ் தாய் வாழ்த்து, அதுலயே தமிழர்கள் தூக்கிட்டு திராவிடர்கள் வச்சாங்க. பிகாஸ் அது ஏன்னா தமிழ்நாட்டு பொறுத்தவரையும் எல்லாருமே இருக்கணும். தெலுங்கர்கள் ஓட்டு வேணும், தமிழர்கள் ஓட்டு வேணும், கேரளா ஓட்டு வேணும். அது திராவிடம் சொன்னாதானே நம்ம தானே வந்தாரே வாழ வைக்கும் சென்னையும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஸோ அதனால அப்படி நம்ம யாரையும் எதுவும் கேட்கறது இல்லை, அப்படியே வச்சுட்டாங்க நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டிருக்கிறதுனால அதுல வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்க ஸ்டிக்கர் எடுத்து ஒவ்வொரு பஸ்லயும் ஒட்டுறாங்க. அதுக்காக அவங்கள கைது பண்ணாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்றது நல்லதுதான். பட் ஏன்னா நம்ம வந்து ஹிந்தி எதிர்ப்பை காட்டுறதுக்காக எங்கேயாவது ஹிந்தியில எழுதியிருந்தோம் அப்படின்னா கருப்பு பெயிண்ட் எடுத்துட்டு போய் நம்ம அடிச்சு அழிக்கிறோம். அதை நம்ம முன்னாடி இருக்கிறவங்க வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம பேர் இல்லாத இடத்துல நம்ம பேரை ஓட்டுறது தப்பு இல்லைல்ல, செய்யலாமா? உங்க கருத்து? அது ரூல்ஸ் படி செய்யணும்னா மற்றவங்களை என்னை பொறுத்தவரை அது எனக்கு தமிழக அரசுன்னு வந்தால் எனக்கு ஓகே தான். அரசு தூக்கிட்டு இப்போ அண்ணாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு வச்சதே ஒரு காரணம்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் படிச்சு நான் மறந்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ நாம் தமிழர் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தாண்டி அது பண்ணுறது நல்லது தான். பட் மேபி அது முறையாக பண்ணலாம். இந்த மாதிரி இல்லாமல் இடையூறு இல்லாமல் ஒரு மாதிரி முறையாக பண்ணலாம்ல. இப்போ அது பிஜேபி கிட்ட இருந்து கற்றுக்கணும். அவங்க என்னதான் பண்ணாலும் ஒரு சில நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ரூல்ஸ் படி போறதுனாலதான் நம்மளால எதுவும் திருப்பி பண்ண முடியல. பவர்ஸ் இருக்கு, கேட்டா ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போறாங்க. அதெல்லாம் நம்மளும் கத்துக்கணும். ரூல்ஸ் படி போனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து கோர்ட்டோட உத்தரவை நம்ம மதிக்கிறோம், சில இடங்கள்ல மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, சரி டீப்பா போறோம் அது. ஆனா அதுவுமே நான் பேசிக்கா யோசிச்சா மக்களுக்கு அங்க எந்த திருப்பரங்குன்றம் தானே சொல்றீங்க, அங்க போய் ஊருக்காரனை கேட்டோம்னா இல்ல அங்க போய் ஊருக்காரனை கேட்டோம்னா அங்க இருக்கிற முஸ்லீமும் சரி அங்க இருக்கிற இந்துவும் சரி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏத்தனா ஏத்திக்கடா அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறாங்க. நான் அந்த ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுமா இருக்கட்டும் இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா. பட் ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா எலெக்ஷன் வருது. டிஎம்கே பொறுத்தவரையும் இப்ப என்ன சொல்றது மைனாரிட்டி சப்போர்ட் வேணும். விஜய் வந்தனால ஏதோ கொஞ்சம் ஒரு சிலர், நான் ரொம்ப பவர் இழுப்பாருலாம் சொல்ல, மைனாரிட்டி சப்போர்ட் வேணும். அப்போ நாங்கள் வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் நாங்கள் இருக்கிறோம் இவங்களும் சொல்லி ஆகணும். அவங்க ஒரு நிபந்தனை இருக்காங்க. இப்போ பிஜேபி இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுமே எடுத்துட்டு அரசியல். ஸோ ரெண்டு பேருமே அரசியல் பண்றாங்க. நம்ம மீடியா என்ன சொல்றது, ரெண்டு பேரும் பண்றாங்க. பட் பிஜேபி வந்து அங்க ராமர் கோயில் பண்ற மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் டிஎம்கே தான் பண்ணுது. இது டிஎம்கே இருந்தாலும் இந்த இடத்துல யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றது, எல்லாரும் ஆட்சி பிடிக்கலான்னு பாக்குற மக்களுக்காக யாரும் யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா கரெக்டா பேசி அந்த இப்போ
அவங்களுக்குன்னு முஸ்லீம்ஸ் சொல்லி ஒரு கமிட்டிலாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட பேசி பார்த்தா பண்ணி எனக்கு தெரிஞ்சு பண்ணிக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம 26 வருது. ஏன்னா இப்போ தோத்துட்டா டிஎம்கேவால வர முடியாது, உதயநிதி வேற வைக்கணும். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இங்க வந்து விட்டாங்கன்னா மறுபடியும் 5 வருஷம் நாசமா போயிடும், இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ முழுக்க இது அரசியல் காரணம் தான் நான் சொல்றேன். கேட்டா ஒரு 2014 கொடுத்தது 2 பெஞ்ச் ஜட்ஜு கொடுத்தாங்க, இது 1 பெஞ்ச் ஜட்ஜு தான். ஸோ நாங்கள் அதை தான் மதிப்போம். இவங்க வந்து ஆக்சுவலாக அப்படி ஒரு உரிமை ஆல்ரெடி இருக்கு. அதாவது நாங்கள் புதுசாக பண்ணணும்னு கேட்கல, ஆல்ரெடி நடந்துட்டு இருந்ததா கேட்குறோம். அதையே விட மாட்டேங்கிறாங்க நீங்க. இப்போ நம்ம செக்குலர்னு வந்துட்டா அது அப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லை. மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுனால மக்களை இப்படி எல்லாரும் திரும்ப திரும்ப ஏமாத்திட்டே இருக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைன்னா மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க, மக்கள் வந்து சரியான முடிவை தான் எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? என்ன மாதிரி? ஆனா இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, காசு நான் இதை பத்தி பேசி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம காசு தான் நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி சொல்றது, அவங்க தெளிவாக தானே இருக்காங்க. இப்போ யார் காசு வாங்கி, இப்போ முன்னையாச்சு காசு வாங்கிட்டோம்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருக்கு. இப்போ இல்லை, நீ காசை கூட பிடிச்சவங்கள தான் ஓட்டு போட போறாங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ காசு மேட்டர் இல்லை, கேஸ்ட்டு ரிலீஜியன் யார் என்ன அவங்கள பார்த்து தான் எப்படியும் போடுறாங்க. ஸோ காசுனால மாறுவாங்கன்னு கேட்டால் இல்லை, பட் ஓப்பனாவே தெரியுது. அதை நிறுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அது மக்களா யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிவிகேன்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா விஜய் வந்து அவரோட கொள்கையை எதுவும் நேரடியா எதுவும் சொல்லல. திமுகவை நேரடி எதிர்கட்சின்னு சொல்றாரே தவிர, ஆனா திமுக செஞ்ச எந்த தப்ப நான் செய்ய மாட்டேன், எதை எப்படி செய்வேன் அப்படிங்கிற எந்த விளக்கமும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவர் இன்னுமே நல்லா அரசியல் பேசணும். ஆக்சுவலா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனாரு, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, கரூர்ல அடிச்சு நோக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேல இப்ப மறுபடியும் ஈரோட்டில் சம்பாட் ஓகே. பட் என்ன கேட்டா மாற்றம் வருமானு கேட்டா கஷ்டம் தான். இப்ப டிஎம்கே எடுத்துக்கோங்க, டிஎம்கே சப்போர்ட்டர் கிடையாது, ஆனா சொல்லிடுறேன் அவங்க கட்டமைப்பே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னா. இப்ப டிவிகேல அந்த ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு வேணும், அது இருந்தாதான். இப்போ என்ன விஜய் மட்டும் நல்லவனா இருந்தா போதாதுல்ல, அவரு நல்லவரா இருக்கலாம், பட் இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும்ல. ஸோ மாற்றம் வந்து அது எனக்கு தெரிஞ்சு மேபி கொஞ்சம் புதுசா இருக்கும். ஒரு 60 வருஷம் தான் அப்புறம் ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு புது ஆள் வராங்கன்னா புதுசா இருக்கும். மேபி 1-2 பண்ணலாம், பட் எல்லாமே அவரால் பண்ண முடியாதுல்ல. இங்கதான் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அப்படி நல்லது பண்ண நினைச்சிருந்தா இப்போ முன்னாடி இருந்தவங்களே நிறைய பண்ணியிருக்கலாம்ல. இப்போ திருப்பரங்குன்றம் எடுத்துங்க, இப்போ 10 வச்சா முஸ்லீம் இந்து சண்டை வரும்னு சொல்லி ஒருத்தன், இன்னொருத்தன் சண்டை வரன்னு ஒருத்தன். இன்னும் வர விஜய் எந்த கருத்தும் அதுக்கு சொல்லல. ஆமா, அதுவும் சொல்லல. அதான் அவர் இப்பதான், எனக்கு பொறுத்தவரை அவர் இப்பதான் பேசல, இன்னும் பேசணும். நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் என்ன பொறுத்தவரையும் யார் என்ன சொல்றா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னாதான். அது இப்போ வரையுமே யாரும் சொல்லி அது ரெகுலரா பண்ணல. ஸோ மாற்றம் வருமானு கேட்டா தெரியல, மேபி 25% வரும். பட் விஜய் அவர் வந்து எப்படி பிடிச்சி நிறுத்துறாரு, அவங்க கூட்டணி பிளஸ் பீப்புள்ஸ், அவங்களுக்கு எந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு பொறுத்து தான் அது மாற்றம் வருமா. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.